ஓம் சிவாய் நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்கன்னுவாங்க. கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு டவுட்லேயே இருந்தோன்னு சொல்லுவாங்க. எங்கள் கல்யாணமே கலாட்டா கல்யாணங்க அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ கல்யாணத்தில் ரொம்ப ஒரு கலாட்டாவாக நடக்குது அப்படின்னாலும், கல்யாணம் அன்னைக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை வருதுன்னாலும் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ தான் அப்போ அவங்களுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஆடம்பரத்தை குறைத்து கொள்ள வேண்டும். ஒருத்தரோட ஜாதகத்தில் சனி சந்திரன்ற சேர்க்கை இருக்கும் பொழுது, சனியும் சந்திரனும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, சந்திரனை சனி பார்க்குது அப்படின்னாலே அந்த இடத்துல ஆடம்பரத்தை குறைத்து கொள்வது நல்லது. நம்ம பந்தம் பண்ணணும்னு நினச்சோன்னா கடைசியில் ஸ்டார்ட் பண்ண எல்லாமே ட்ராப் ஆகி போய் நின்றுடுவோங்க. நிறைய பேரோடுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இந்த வார்த்தையை. கல்யாணமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆடம்பரத்தை குறைச்சிக்கோங்க. சிம்பிளாக இருங்க. சிம்பிளாக சில விஷயங்களை மூவ் பண்ணுங்கள். சொல்லாமல் செய்யுங்கன்னு சொல்லுவேன். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஃபுல்ஃபில்லாக முடிகிறதுக்குள்ளே எல்லாத்தையுமே பிரம்மாண்டமாக சொல்லி கடைசியில் அது நடக்காமலே போய்ட்ற அளவுக்கெல்லாம் நடந்திருக்கு சம்பவங்கள். ஸோ ரொம்ப பிரம்மாண்டத்தெல்லாம் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் காட்டிட்டீங்க அப்படின்னா பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்கள் சார்ட்டில் சனி சந்திரன்ற அமைப்பு இருக்கா? ரொம்ப எளிமையாக அந்த முக்கியமான காரியங்களெல்லாம் நீங்கள் செய்யுங்க. திருமணமாக இருந்தாலும் சரி, தொழில் தொடங்கக்கூடிய நாளாக இருந்தாலும் சரி, இல்லை முக்கியமான ஒரு சில பொருளெல்லாம் வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்க, சொத்து வாங்குறீங்க அப்படின்னும் பொழுது அதை வெளியே 4 பேருக்கு ஷேர் பண்ணாமல் சிம்பிளாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ இது மாதிரி சில விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அதனுடைய தாக்கங்கள் எல்லாம் உங்களை பாதிக்காமல் இருக்கும். மெயினாக இந்த மெசேஜில் சேட்டிங் பண்ணுறது, ஃபோனில் கால் பண்ணுறது, இது எல்லாமே இந்த சனிச்சந்திரன் சேர்க்கவும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பே கட் ஆகிற அளவுக்கு கூட நடக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு மந்த்தும் சனிச்சந்திரன்ற சேர்க்கை வரும். அந்த வரக்கூடிய அந்த நாட்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பொது பலனெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி.